கேள்வி கேட்கலையோ ரொம்ப பெட்ரோல் தர மாதிரி இருக்கு. நீங்க சொல்லுங்க என்ன டிஃபரன்ஸ்? 6 + 4 எப்படி இது அவனால முடியுமா? இது மேக்ஸிமம் எனக்கு இப்பதான் தெரியும். ஓ சாதாரண கேள்வி கேட்கிறேன். 6 + 4 = 10. 10 = 6 + 4. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அவன் கேட்க உடனே ஒரு அதிகமா கால்குலேட்டர் அவங்க கேட்கவே சாதாரண கேள்வி. அதான் சாதாரண மேக்ஸே இல்ல, சாதாரண கேள்வி. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லா யோசிச்சு பாருங்க. ஆன்சர் ரொம்ப சிம்பிளா இருக்கு. யோசிச்சு பாருங்க. 6 + 4 = 10 தான். அவ்வளவுதான். And 10 = not only 6 + 4 மட்டும் இல்ல ஆன்சர். இதுக்கு ஆன்சர் full stop. 6 + 4 = 10 full stop. இங்க 10 = 6 + 4 கமா அப்புறம் 5 + 5 கமா அப்புறம் 7 + 2 7 + 3 அப்புறம் 8 + 10 + 0 9 + 1 அப்புறம் 15 - 5 அப்படி போட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எவ்வளவு ஆன்சர் வேணாலும் எழுதலாம். ஆமாதானே? இதுக்கு மேக்ஸ்க்கு எந்த சம்பந்தம் இல்லை. ரொம்ப சாதாரண ஆன்சர். அப்படின்னா நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி பாக்குறீங்க? 6 + 4 = 10 மாதிரி பாக்குறீங்களா, இல்ல 10 = 6 + 4 பாக்குறீங்களா? நம்ம நிறைய பேர் அப்படிதான் பாக்குறோம். ரெண்டும் ஒண்ணு தானே. ஏன் டைரக்டா யோசிக்க வைக்கிறேன்? அப்படிதான் யோசிக்கணும். ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா யோசிச்சீங்கன்னா நிறைய பாசிபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்கீங்க. இன்னும் பிராங்கா சொல்ல போனா இஸ்லாம் கீழே இருக்கிற மாதிரி 10 = 6 + 4 தான். ரிஜிடாவே இருக்காது, யதார்த்தமா இருக்கும், பிராக்டிகல், சிம்பிள். புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சா ஒரு டீமை கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது மொத்தத்துக்கு சவாபுக்கு மேல போகும் கிடைக்காது. இது எப்படி பண்ண முடியும்? யதார்த்தமா கொஞ்சம் ஜாலியா சிந்திச்சா கிடைச்சு. சிந்திக்கவே மாட்டு அடம் பிடிச்சினாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. சிம்பிளா கேம் மாட்ட கண்டுபிடிச்சிட முடியும். நம்ம தானே. ஓகே, நான் இன்னொரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் உபயோக ப்ரோக்ராம் இந்த கேள்வி கேட்டேன். உங்களை கேட்கிறேன். 3 6 9 12 அப்புறம் என்ன வரும்? நான் ஒரு கேள்வி கேட்க மாட்டேன். அவர் என்ன மேக்ஸ் ஆகிருக்காரு, இது மேக்ஸே என்ன புரிய வைக்கிறது பெரிய வேலையா இருக்க மாட்டேங்குது. 3 6 9 12 அப்புறம் என்ன வரும்? 15 வரும். 15 அங்க போடக்கூடாது, அதுக்கு பதிலா வேற ஒரு நம்பர் போடணும். பட் லாஜிக்கலி கரெக்டா இருக்கும். லாஜிக்கலி கரெக்டா என்ன நம்பர் போடணும்? 10 + 5 30 -2 ஆக 15 தான் வருது. 15 போடக்கூடாது, அதுக்கு பதிலா இன்னொரு நம்பர் போடணும். பட் லாஜிக்கலி கரெக்டா இருக்கும். என்ன நம்பர் போடணும்? ரெண்டு ஆன்சர் சொன்னாங்க. ஒரு பையன் சொன்ன ஆன்சர் 9. என்னங்க 9 சொன்னாங்க. எப்படி கேட்டா அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல 3 6 9 12 திருப்பி 9 6 3 போடல. இன்னொரு 4 படிக்கிற பையன் சொன்ன ஆன்சர் கேட்டீங்கன்னா 3. அவன் சொன்ன ஆன்சர் என்ன? 3. எப்படி கேட்டா என்ன சொன்னா வாட்ச் பாருங்க. வாட்ச் இருக்கு 3 6 9 12 அப்புறம் திருப்பி 3. நல்லா இருக்கா ஆன்சர்? ஆனா ரொம்ப 15 கிட்ட வேற என்ன வரும்? அதெல்லாம் கரெக்டான ஆன்சர். இது மாதிரி யோசிக்கிறது இப்படி யோசிக்கிறோம்ல, ஒண்ணுமே இல்ல தானே. ஒண்ணு இல்ல தானே. அதான் நீங்க அவன்கிட்ட சொன்னீங்க. அது அவர் ஒரு கவனிச்சிருப்பாரு. ஒண்ணும் இல்ல அவரோட பேசுங்க. இப்ப பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ஆன்சர் சொன்னது யாருன்னா ஒரு 4 படிக்கிற பையன். அவன் எப்படி யோசிக்கிறான்னா பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறான். 15 இல்லாட்டி அதுக்கு ஒரு நல்ல ஆன்சர் போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறான். அவன் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? 15 தான் ரைட் ஆன்சர். அதை எடுத்துட்டா அதுக்கப்புறம் அந்த ரைட் ஆன்சர் வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறோம். நம்ம தானே. அப்புறம் நிறைய நேரம் இந்த திங்கிங் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நிறைய திங்கிங் பத்தி பேசுறோம். கிரியேட்டிவ் திங்கிங் பேசுறோம், லாஜிக்கல் திங்கிங் பேசுறோம், பேரலல் திங்கிங் பேசுறோம். இந்த உலகத்துக்கு நிறைய பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்ததே திங்கிங் ஸ்கில்ஸ் தான் சொல்றேன். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுத்தது இந்த திங்கிங் தாங்க. உலகத்திலே ஃபாஸ்டா போகும். ஒருத்தர் பைக் யோசிச்சான், அப்புறம் ஒரு கார் யோசிச்சான், அப்புறம் புல்லட் ட்ரெயின் யோசிச்சான். அதை விட ஃபாஸ்டா போக முடியுமா? பிளைட் கண்டுபிடிச்சான். பிளைட் எவ்வளவு போகும்? 900 மைல்ஸ் km/h, 900 km/h போகும். இன்னும் ஃபாஸ்டா போனா 1100 km ஃபாஸ்டா போகும். அதை விட ஃபாஸ்டா போறது கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்ல ராக்கெட் வந்து நாம உட்கார்ந்து போக முடியாதுங்க. அது 3க்கு போறது. மனுஷங்க போறது கேட்க ஹைப்பர்லூப் எவ்வளவு ஸ்பீடா போகுது? 1600 மைல் வேகத்துல போகுது. ஆமாதானே? அப்ப எப்படி நடந்துச்சு? இதை விட ஃபாஸ்டா போக முடியுமா? இதை விட ஃபாஸ்டா போக முடியுமா? இதை விட ஃபாஸ்டா போக யோசிச்சுட்டே இருந்தா ஆன்சர் கிடைச்சிச்சு. ஆமாதானே?
அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த திங்கிங் ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த திங்கிங் ஸ்கில்ஸ்க்கு நமக்கு ஒரு பேசிக் பாயிண்ட் சொல்லி தரோம். என்ன பாயிண்ட் சொல்லி தரோம்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் திங்க் பண்ணுறது ஸ்ட்ரக்சர் சொல்லி தரோம். இப்படிதான் திங்க் பண்ணுவோம் அப்படின்னு சில ஸ்ட்ரக்சர்ஸ். ஒன்னு பேர் என்ன, ஒரு டூல் பேர் என்ன, ஒரு ரெண்டு டூல் சொல்லி கொடுத்து நான் முடிச்சேன். ஒரு டூல் 2-3 டூல் இருக்கு. இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்க திங்க் பண்ணிட முடியும்னு நான் சொல்றேன். இந்த டூல் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா திங்கிங் பாசிபிள் தான் சொல்றேன். நீங்க ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்க ஆசைப்பட்டாலும் சரி, இல்ல ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கு நீங்க வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, நீங்க ஆசைப்படுறது பணம் சம்பாதிக்கணும் ஆசைப்பட்டாலும் சரி, எங்க போனாலும் சரி, அவன் கேட்க போற மிகப்பெரிய முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உன்னை வேலைக்கு எடுத்தா நீ என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம், அப்படி என்ன ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்குன்னு கேட்பான். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபண்டமெண்டலே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க திங்கிங்ல ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க ஆட்டோமேட்டிக்கா எதுல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, ப்ராப்ளம் சால்விங்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஆமா தானே? அப்ப ப்ராப்ளம் சால்விங் ஒரு பேசிக். ப்ராப்ளம் சால்விங் இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அடிப்படை என்ன? இது இருந்தா தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ். அது என்ன? நீங்க ப்ராப்ளம் சால்வரா? நீங்க உடனே ஆமா அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்க ப்ராப்ளம் சால்வர்ங்கிறது நான் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தேவை என்ன? இது இருந்தா நீங்க ப்ராப்ளம் சால்வர். அது என்ன? வாயா? ஓகே. அப்புறம் திங்கிங். ஓகே. வேற இது இருந்தாதான் ப்ராப்ளம் சால்வர். அது என்ன? அடிப்படை இது இருந்தாதான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இல்ல ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது என்ன? பொறுமை. ஓகே. இன்டெலிஜென்ஸ். அப்புறம் நாலேஜ், திங்கிங், எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் சொல்ல சொல்ல உங்களுக்கு தோணுது இல்ல? எல்லாம் என்ன இருக்கு தோணுது? அதெல்லாம் நோட்டோட வச்சிருக்கேன். இது எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை என்ன தெரியுமா? கேள்வி கேட்க தெரியும். யாரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் கேள்வி கேட்கறது ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க ப்ராப்ளம் சால்விங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்க நீங்க நேரம் டாக்டர் கிட்ட போறீங்க, உள்ள போய் உட்கார்ந்தா டாக்டர் எனக்கு தெரியும் உனக்கு முதுகுவலி கதை இருக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்புறம் அப்படி கேட்பீங்களே, நான் தான் டாக்டர் நான் கண்டுபிடிச்சேன் உனக்கு காது வலி அப்படின்னு சொன்னா பைத்தியம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்ப நீங்க உள்ள போனோம்னா டாக்டர் என்ன கேட்கணும்? டாக்டர் என்ன கேட்கணும்? தம்பி உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்பாங்க. நீங்க ஒண்ணு வயிற்று வலின்னு சொல்றீங்க. இப்ப அவர் சொல்லுங்க, இப்ப நீங்க அவர் என்ன எதிர்பார்ப்பீங்க? நீங்க வயிற்று வலி சொல்றீங்க, அடுத்தது என்ன எதிர்பார்க்கறீங்க? உடனே மருந்து கொடுத்துறாரு. வயிற்று வலி தெரியும், எழுதி கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கீங்களா? யாரும் அப்படின்னு நினைப்பீங்களா இல்லையா? அப்ப நீங்க வயிற்று வலின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவோம்? என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும். நைட் என்ன சாப்பிட்டீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க ஃப்ரெண்ட்ஸா போனோம், அத்தனை பேர் சாப்பிட்டு நானே அப்படின்னு சொல்லுவீங்க. அவர் வயிற்று மேடா பண்ணி எழுதி கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஒரு கேள்வி கேட்டு எழுதி கொடுத்தா நீங்க பெருசா மைண்ட் வந்துடுறீங்க. அப்பதானே அதுக்கப்புறம் டிஸ்கஷனே கிடையாது. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, என் கேள்வி கேட்டாரு, என் ப்ராப்ளத்தை அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு, அதுக்கான சொல்யூஷன் அவரு எழுதிட்டாரு. அப்படிதான் நினைக்கிறீங்க. ஒரு இன்ஜினியர் கிட்ட போறீங்க, போய் வீடு கட்டலாம் சார், ஒரு வீடு கட்டலாம் இருக்கீங்க சார் சொன்னா அவரு ஓகே சூப்பர் ஐடியா, ஒரு 4 பெட்ரூம் ஒரு 8 மாடி அப்படின்னு பேசியாரு. யார் இந்த வீடு கட்டுறது கேட்பீங்களா இல்லையா? அவர் என்ன கேட்கணும் நீங்க எதிர்பார்ப்பீங்க? எவ்வளவு பெரிய லேண்டுங்க, என்ன பட்ஜெட் அப்படி கேட்டா நல்ல இன்ஜினியர். நம்ம தானே? ஹலோ அப்படிதானே? ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க, இன்ஸ்பெக்டர் வாங்க எந்த எஃப்ஐஆர் போட்டேன் வரேன் வா அப்படிங்களா? அப்ப எங்க போனாலும் அவங்க ப்ராப்ளம் சால்வரா இருக்கணும்னா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? அவங்க क्वेश्चन கேட்கணும். அந்த क्वेश्चन எப்படி இருக்கணும்? லாஜிக்கலா இருக்கணும். ஆனா இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம யாருக்கும் பதில் சொல்லவும் தெரியாது, லாஜிக்கலா கேள்வி கேட்கவும் தெரியாது. கேட்டா கேவலப்படுத்துற மாதிரி அவங்க அசிங்கப்படுத்துற கேள்வி கேட்க தெரியுமே தவிர நியாயமா லாஜிக்கலா கேள்வி கேட்க நமக்கு தெரியும். அப்ப நீங்க எப்படி ப்ராப்ளம் இருக்க முடியும்? ஆனா யதார்த்தத்துல எல்லா பிரச்சனைக்கான தீர்வு எங்க இருக்கு? நம்ம ரிலீஜன்ல. இப்ப புரிஞ்சுக்கிறது என்ன? சிம்பிள் ப்ராப்ளம் சால்விங் நம்ம இருந்தாவே நம்ம குடும்பத்துக்கான சில குடும்பத்துக்கான பொறுப்பு ஏற்றுக்க முடியும். நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் பண்ண முடியும். பெட்டரான ஒரு பொசிஷன்ல உட்கார வச்ச முடியும். நம்ம சமுதாயத்துக்கு நாம பொறுப்பேற்று ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து உட்கார வச்ச முடியும். எல்லாமே நம்மளால பண்ணிட முடியும். எப்போ அந்த லாஜிக்கலா கேள்வி கேட்க தெரிஞ்சப்போ, சிம்பிள் क्वेश्चंस கேட்க தெரிஞ்சப்போ. நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நிறைய கேள்வி கேட்டிருப்போம். உங்க பாவனை கேட்டு சின்ன பிள்ளை வாய கொஞ்சம் சும்மா 2 கேள்வி கேட்டிருப்போம். நீ கேட்டு போற சின்ன வயசுல 6வது படிக்கிற வரைக்கும் அப்படி கேள்வி கேட்போம். ஏன்? நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை. இன்னொன்னு நம்ம யாரும் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து பக்கத்துல இருக்க சிரிப்பாங்கிறது பிரச்சனையே இருக்கு. பட் இப்ப இருக்க நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையே பக்கத்துல இருக்க சிரிச்சுவாங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு ஒண்ணுமே தெரியாம மண்ணா கூட வாழ்ந்துருவேன்,
எனக்கு தெரியாதுங்கிறத ஒரு கேள்வி கேட்டு அசிங்கப்பட மாட்டேங்கிறது தான் பிரச்சனை. அவன் ஏன் சிரிச்சான் தெரியுமா? அவன் ஏன் சிரிச்சான்? அவனுக்கு தெரியாது. அவன் விவரமா சிரிச்சாலும் பரவாயில்ல, அதுவே தட்டம். அவன் சிரிச்சிருவாங்க, நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய கேப் கொடுத்து சொன்னீங்க. ஆனா சின்ன பிள்ளைங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறீங்க, யோசிங்க, ரன்னிங் ரேஸ் ஓடுறீங்க, 100 மீட்டர்ஸ் ஓடுறீங்க, ஓகேங்களா? ஆன் யுவர் மார்க் கெட் செட், உட்கார்ந்து உட்காருவாங்கல்ல, ஆன் யுவர் மார்க் கெட் செட் உட்காந்துருங்க, பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட் உட்காந்துருங்க, நீங்களும் உட்காந்துங்க உட்காந்துருங்க. இப்போ ஆன் யுவர் மார்க் சொல்லிட்டாங்க, கெட் செட் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க காது என்ன பண்ணிட்டு இருக்கும்? காது அடுத்த சவுண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அவங்க கண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கும்? நேரம் டார்கெட்டை பார்த்துட்டு இருக்கும். அப்பதானே கை காலம் அப்படி பரபரன்னு இருக்கும். அப்பதானே இப்ப திரும்பி சாப்பிட்டியா அப்படி கேட்பீங்களா? கேட்பீங்களா? அவன் பணி அந்த ஓட்டர் சொல்றீங்களா? சொல்ல மாட்டீங்க தானே? ஆனா நம்ம லைஃப்ல அதான் பண்ணிட்டு இருக்கோம். யதார்த்தமா நம்ம ட்ராக்க பாக்குறதே அடுத்த ஓட்டரையே பார்த்துட்டு இருக்கோம். அவன் ஓடி 10 நிமிஷம் ஆச்சு, உட்காந்து சாப்பிட்டியா சாப்பிட்டு கேட்டு அவன் ஓட்டான். பிகாஸ் அவன் ட்ராக்க பார்க்க. இது எதையுமே நான் கவனிக்க மாட்டேன், எதையுமே நான் கண்டுக்க மாட்டேன், நான் பயங்கர பிஸி. என்ன பிஸி? லைஃப் ஸ்டாண்டர்ட் செட் பண்ண கூட தெரியாது நாம என்ன பிஸி. பக்கத்துல ஒரு 2 கேள்வி கூட பதில் கூட சொல்றதுக்கு நம்ம என்ன பிஸி. யோசிச்சு பாருங்க, ஒரு நீங்க சபைக்குள்ள வரீங்கன்னா, ஓகே, உங்களுக்கு நாலேஜபிள் பர்சனா மட்டும் உங்களுக்கு காட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா உங்க வேல்யூ இன்க்ரீஸ். இங்க எடுக்கிறது எஃபர்ட். இவர் சொல்லி கொடுத்த 10 நிமிஷத்துல உங்களுக்கு கிடைச்ச நாலேஜ், நீங்க வெளியே போகும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி உங்க நாலேஜ் உங்க லெவல் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் பண்ணிருச்சா இல்லையா? நீங்க சொல்லுவீங்கல்ல, தெரியுமா உனக்கு இஸ்லாம் தான் உலகத்துக்கு டாக்குமெண்டட் ரிலீஜன் தெரியுமா உனக்கு அப்படி கேட்பீங்களா? கேட்பீங்களா? அப்படி சாக்கை பார்ப்போம். உனக்கு அதுதான் நம்ம சொல்லுவீங்க, நீங்க தான் அண்ணன் கூட நட்பு வச்சுக்கோங்க, போன போய் தொலைங்க அப்படி சொல்லுவீங்க. அப்படின்னா ஒரு செகண்ட் நாலேஜ் வந்துச்சுன்னா கான்ஃபிடன்ஸ் பெட்டர் ஆயிரும். இதுக்காக 1 மணி நேரம் கொடுத்தல என்ன பிரச்சனை இருக்க முடியும்? நம்ம எல்லாம் அப்படி உட்காந்து பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா ஒரு செஷன் ஒன்று வரும். நீங்க கிளாஸ் எடுத்து கத்துக்கிறது ஒரு விஷயம் இருக்குமா? நிச்சயமா இருக்கும். இதுக்கு வாரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் வந்து உட்காந்து இந்த நாலேஜ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வெளியே பசங்க இருக்கு மொத்த பசங்க நம்ம மக்கள் அத்தனை பேர்த்தையும் நம்மளால ஹோல்டு பண்ணி பெட்டர் ஆக்கிற முடியும். அது உங்களுக்கு எனக்கு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன பண்ணா ரொம்ப கேட்கும். உனக்கு அறிவு கொடுத்தேன், உனக்கு ஒரு ஒரு கம்யூனிட்டி கொடுத்தேன், உனக்கு சான்ஸ் கொடுத்தேன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன், ஏன் பெட்டர் பண்ண கேட்கும். அமானத் தானே, எல்லாமே அமானத் தானே. நம்ம தானே காசுக்கு கணக்கு உண்டு. நம்ம தானே நம்ம கணக்கு வச்சிருக்க காசு வச்சுருக்கோம், அந்த காசு நம்ம செலவு பண்ணி மேலே போய் கணக்கு சொல்லணும், பேசணும். அதை விட மிகப்பெரிய பிரச்சனை எல்லாத்துக்கும் காசு கொடுத்தானே, எல்லாத்துக்கும் அறிவு கொடுத்தாங்க. பார்த்தா கேட்போம், தம்பி உனக்கு அறிவு கொடுத்துரு, நீங்க சாக்காய் எப்ப நான் பார்த்ததே இல்லை அப்படி சொல்லிருக்கீங்க. சோ இது ரொம்ப இன்டென்ஸான விஷயம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அப்போ கத்துக்க இப்ப புரிஞ்சுக்கோங்க. எஜுகேஷன் இப்படி புரிஞ்சுக்கோங்க. எஜுகேஷன் பிளஸ் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் பிளஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் ஈக்குவல் டு நாலேஜ். நீங்க நிறைய படிச்சிட்டீங்க, அந்த பக்கம் இருக்கு. இப்ப இந்த மாதிரி வரும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மத்தவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தருவோம். நீங்க வெளியே போகும்போது நாலேஜ் வெளியே ஓ இதான் அது அப்படி கத்துக்க ஆரம்பிங்க. இந்த காலத்து குழந்தைங்க நாளைக்கு உங்களுக்கு பிறகு குழந்தைங்க, இல்ல உங்க அக்கா குழந்தைங்க, தங்கச்சி குழந்தைங்க, யாரா இருந்தாலும் உங்களுக்கு மாமாவோ அப்பாவோ வந்து உங்களுக்கு கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன இருந்துச்சு கேட்கறாங்க? எங்க மாமா வெளியே போயிட்டு வர்றாரு, எங்க அப்பா வெளியே போயிட்டு வர்றாரு, நாலேஜ்ஃபுல்லா இருப்பாரு. 2 கேள்வி கேட்ட பதில் சொல்லுவாங்க, நம்பிக்கையில கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? சும்மா அவசரம் 2 தடவை சரி கண்டுபிடிச்சிடும். இப்படி வாழ்க்கை நீ வாழ்றீங்க அப்படின்னு நினைக்காத. அதுக்கு பேர் கெத்தா? அதுக்கு பேர் தான் கெத்தா? வெத்துக்கு பேரு கெத்து இல்லை. நம்ம நிறைய பேர் வெத்தையே கெத்த மெயின்டைன் பண்றோம் பாத்தீங்களா? அது பார்த்தோன்னு தெரிஞ்சு எதாவது பார்த்தாலும் கண்டுபிடிச்சிட முடியும். இந்த ஜெனரேஷன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ட் போன ஜெனரேஷன் மாதிரி அது பேசாம சரி எங்க அத்தாக்கு ஒண்ணு தெரியாது, வாயை மட்டும் சும்மா இருக்குங்கிற மாதிரி கூட இன்னைக்கு ஜெனரேஷன் இருக்காது. நம்ம தானே கேட்டுரும். அப்படின்னா ஒரு ஹஸ்பண்டா, ஒரு அப்பாவா உங்களுக்கு உங்க மரியாதை வேணும் நினைச்சா கூட you should be knowledgeable. என் பொண்ணு கேட்கிறா, இப்ப 10th படிக்கிறா, கேட்கிறா, அப்பா
ஃபிளைட்டு சென்னையில கிளம்பிடுச்சு, 30,000 வருஷத்துல வெளியே போயிடுச்சு. எர்த்த விட்டு வெளியே போயிடுச்சு இல்லைன்னு அது நல்ல ஒரு கேள்வி அப்படின்னு நான் சொன்னேன். கேட்ட எனக்கே தெரியும் நல்ல கேள்வின்னு, பதில் மட்டும் சொல்லுங்க. நான் சொன்ன அதான் பதில். எது நல்ல கேள்விங்கிறத பதில், அது பேர் கூட எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. அதுமே 10 நிமிஷம் ஆச்சுக்கிறாரு, ஃபிளைட்டுகளே 10 நிமிஷம் ஆச்சு. இதான் கேள்வி. இப்ப நான் ஆன்சர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தடவை சமாளிக்கலாம், 2 தடவை சமாளிக்கலாம், 3வது தடவை என்ன சொல்லுவாங்க, அப்ப நீங்க MBA படிச்சிருக்கீங்க அப்படி கேட்பாங்க, ஊர்ல ட்ரெயினரா இருக்கீங்க அப்படி கேட்பாங்கல்ல. இப்ப ஏன் பொண்ணு அப்படி கேட்பானா, நீங்களும் பெருசா உங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. பண்ண முடியாது. அப்ப நாலேஜ் மெயின்டைன் பண்ணணும்னா நீங்க அப்டேட் பண்ணாம உங்களால ஒரு நல்ல அப்பாவும் இருக்க முடியாது, நல்ல பிசினஸ் மேனும் இருக்க முடியாது, சொசைட்டில உங்களுக்கு அந்த வேல்யூ நீங்க செட் பண்ணிக்க முடியாது. நிறைய பேர் நம்ம யோசிக்கிறோம்ல, நம்ம எவன் மதிக்கிறோம் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மதிப்பு கொண்டு சேர்த்து வேண்டியது யாரு மதிப்பு? உங்க பொறுப்பு. எப்ப வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்? ஒண்ணுமே இல்லாம ஜீரோ ஆகி எங்க பாபாக்கு பக்கவாதம் வந்து, பக்கவாதம் தெரியும்ல, பெராலிசிஸ் வந்து பெரிய ஊர்ல பெரிய மனுஷன் வாழ்ந்து ஒண்ணுமே இல்லாம தரமட்டமா போய் ஜீரோ ஆகி சாப்பாட்டுக்கு வெளியில இருந்ததுக்கு போய், ஓகே, அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய வேல்யூ இல்லாம போய் அதுக்கப்புறம் அந்த ஓரளவுக்கு வேல்யூ கிரியேட் பண்ணி எனக்கான ஒரு சின்ன பிராண்ட் கிரியேட் பண்ணணும்னா அதான் ஒரே ஒரு விஷயம் தான் பாசிபிள் இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணது. அந்த நாலேஜ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணாம உங்களுக்கான வேல்யூ நீங்க வாங்க, இந்த சமுதாயம் உங்களை ஏறி பிடிச்சிட்டு நீங்க புலம்பிட்டே அடைய வேண்டியதான். எனக்கு எவ்வளவு திறமை இருக்கு, எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கு, எவ்வளவு கண்டுக்கலாம் நீங்க பேசிட்டே அடைய வேண்டியதான். அது உங்களுக்கு இருக்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதையும் பிளாக் பண்ணிக்கிறீங்க, நீங்க யூஸ் பண்ணிக்கவே. ஒவ்வொரு சான்ஸ் நீங்க கட் பண்ணீங்க, கூப்பிட்டா வர மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு 4 பேர், அந்த 4 பேருக்குமே அது ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கும், சர்க்கிள்குள்ளேயே பேசிக்கிறது, அதுக்குள்ளே கமெண்ட் அடிச்சுக்கிறது, அதுக்குள்ளே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறது. ஆனா மொத்த சமுதாயத்தை குறை சொல்லிட்டாரு. கமெண்ட் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ஜாலி. அது ஒரு அறிவே தேவை, அதுக்கு எனக்கு அறிவு தேவை. ஆனா திங்க் பண்ணி உட்கார்ந்து 4 பேருக்கு பேசணும்னா ஒரு நாலேஜ் வேணும். அது நீங்க கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லி தராங்க. நாளைக்கு 2 உங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வரணும், வந்து உட்கார்றா, ஒரு 1 மணி நேரம் உட்கார்றா, நீங்க சொல்லணும். உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ஹால் நம்பி வழி நீங்க பார்க்க வரும்போது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முடிக்க மாட்டேன். இந்த மாதிரி டைம்ல தான் இசா தொழுகை பார்க்க கொடுத்த வாங்க உங்களுக்கு பெரிய வரும். அப்படின்னு தோணும்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா 10 நிமிஷம் உட்கார்றதுக்கு நான் பொறுமை கூட இல்லை. ஆனா அந்த உலகம் என்ன மதிக்கணும், எப்படி பாசிபிள் நினைக்கிறீங்க? எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் நினைக்கிறேன். வாட் இஸ் தட்? 6 மாசத்துல நீங்க அத்தனை பேருமே இந்த உங்க சமுதாயம், நம்ம சமுதாயத்துக்கு ஜெம்ம மாறினீங்க. நீங்க ஒரு ரோல் மாடல் மாறினீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறீங்கன்னா 6 மாசத்துக்கு வேற மாதிரி மாறினீங்கன்னு கேட்கணும். அவங்க உங்களை பார்த்து என்ன இருக்கும், இன்ஷால்லா நம்ம பக்கம் இன்னும் அப்டேட் பக்கம் வரணும். அங்க எல்லாம் வேற ஒரு குவாலிட்டி இன்ஷால்லா மாறினீங்க. மத்தவனால பார்த்து ஆசைப்படுற மாதிரி மாறினீங்க. அது நமக்கு பொறுப்பு. நான் ஒரு வார்த்தை திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு, ஓகேங்களா? இந்தியன் முஸ்லிம்ஸ், இந்தியன் முஸ்லிம்ஸ், இஸ்லாமிக் இந்தியன்ஸ். இந்தியன் முஸ்லிம்ஸ், இஸ்லாமிக் இந்தியன்ஸ். நாம யாரு? ரெண்டுமே டவுட்டா இருக்குல்ல? சரி பாருங்க, ரெண்டுமே சம்மந்தம் இல்லாம இருக்கு. நம்ம இந்தியன் முஸ்லிம்ஸா இஸ்லாமிக் இந்தியன்ஸ், இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இந்தியன் முஸ்லிம்ஸ் இஸ்லாமிக் இந்தியன்ஸ் ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க. நல்ல ஒரு தம்பி கிளம்பிட்டாரு, எனக்கு ஹிஸ்டரி தெரியாது, எனக்கு ஜாகிரபி தெரியாது. இப்ப இது என்ன கேள்வி? இது மேக்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்வி. இது என்ன? ஓகே, இந்தியன் முஸ்லிம்ஸ்னா ஓகே, அப்படி ஒரு நல்ல ஆன்சர். வாட்ஸ் நேம்? குட், வெரி குட், நல்ல ஆன்சர், வெரி குட். பட் ஆக்சுவலா இந்தியன் முஸ்லிம்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியனுக்கான ஆட்டிடியூட் இருக்கும், அதுக்கப்புறம் இஸ்லாமிக்கான ஆட்டிடியூட், முஸ்லிம்கான ஆட்டிடியூட் இருக்கும். அவன் யாரு? இந்தியன் முஸ்லிம். இஸ்லாமிக் இந்தியன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ்லாமிக்கான முஸ்லிம்கான ஆட்டிடியூட் இருக்கும், அதுக்கப்புறம் நாம எப்படி இருப்போம் இப்ப சொல்லுங்க, நம்ம என்ன இந்தியன் முஸ்லிம்ஸ்.
வண்டியை குறுக்கால தான் போடுவோம், வரிசை டிராபிக் ஜாம் ஆகும். ஏன்? ஒரு இந்தியன் அப்படிதான். ஆனா ஒரு முஸ்லீம் அப்படி இருக்க மாட்டான். அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றதா வந்து இஸ்லாம்ல கூட நம்ம தானே, சொன்னதுக்கு கூட நம்ம தானே. அப்படின்னா ஒரு இஸ்லாமிக் இந்தியனை யாருமே வெறுக்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே பிடிக்கும். ஒரு இந்தியன் முஸ்லீம் மத்தவங்க மதம் நம்மளே பார்ப்பாங்க, வேற ஒருத்தர் எப்படி பார்ப்பாலும் அப்படி நம்மளே பார்ப்பாங்க. ஒரே ஒரு வித்தியாசம் தான், அவன் பிறந்தனால அவன் ஹிந்து, நாம இங்க பிறந்தனால அவன் முஸ்லீம், அவ்வளவுதான் ஒரு டிஃபரன்ஸ். ஆனா நீங்க ஒரு இஸ்லாமிக் இந்தியனா இருக்கீங்கன்னா உங்க சுத்தி யாருமே உங்களுக்கு வெறுக்க வாய்ப்பே இல்லை. எப்படி வெறுக்க முடியும்? நீங்க அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க, அடுத்தவங்க கோவப்படுத்த மாட்டீங்க, அடுத்தவங்க முடிஞ்ச அளவுக்கு டிராபிக் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க, முடிஞ்ச அளவுக்கு சுத்தி ஏரியா பூரா கிளீனா வச்சுக்குவீங்க, முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்டா மெயின்டைன் பண்ணுவீங்க, அப்படிதான் இருப்பீங்க. ஏன்? அப்படிதான் இருக்கணும். அப்போ ஒரு இந்தியன் முஸ்லீம் மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு இந்த சமுதாயம் நம்ம எப்படி லவ் பண்ணணும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. சர்தாலிசத்தை எதிர்த்தவங்களும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, அவங்க ஒரே ஒரு பிரச்சனை தான் இருந்துச்சு. ஏது இவ்வளவு நல்லவங்களும் ஒருத்தங்க இருக்க முடியுமாங்கிறதா பிரச்சனை. யாருக்கு? எதிர்த்தவனுக்கும். எதிர்த்தவனுக்கு அதான் பிரச்சனை. ஏன்னா இவ்வளவு நல்லவங்க ஒருத்தர் அப்படி இருக்கா, கூடதவனுக்கு அதான் பிரச்சனை. இப்ப இவங்களுக்கு மேட்சே பண்ண முடியாது போட்டிருக்கேப்பா, அதான் பிரச்சனை இல்ல. எதிர்த்தவனுக்கு அதான் பிரச்சனை. அவங்க 1%, 0.01% நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளை ஒரு நாள் பிரிக்கவே முடியாது. அப்ப நான் உனக்கு கேட்கிற சின்ன ஷிஃப்ட் திங்கிங்ல கேட்கறது இதுதான். நம்ம இன்னைக்கு வரைக்கும் யாரு? இந்தியன் முஸ்லீம். இனிமேல் யாரு? அந்த ஆட்டிடியூட் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நீங்க யாரு கூட சண்டை போட மாட்டீங்க, முடிஞ்ச அளவுக்கு இணக்கமா நீங்க ஆசைப்படுவீங்க, முடிஞ்ச அளவுக்கு கோவப்பட மாட்டீங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமுதாய மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய முடியுமா? மற்ற சமுதாய மக்கள் நம்மளோட இணைந்து போகிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அத்தனை செஞ்சிடும். ஒருத்தவங்களை பார்த்து அவங்க கேட்க வேண்டிய கேள்விதான், ஏன்னா இவ்வளவு நல்லவங்களா நீங்க? அப்படிதான் கேட்கணும். உங்க கோச்சிங் நினைச்சா கூட, ஏன்னா இவன் எதுக்குடா கோச்சிங் தான் கேட்கணும். நாம என்ன பண்றோம்? மேட்ச் பண்றோம். உனக்கு அறிவு இல்லையா? எனக்கு தான் இல்லை, அப்படி மேட்ச் பண்றோம். வாட் இஸ் கட்ஸ்? வீரன் அறிவு இல்லாம போறது. இன்னைக்கு அந்த அறிவு வீரங்கிறது என்ன தெரியுமா? அறிவு இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் வீரம். அது பேர் வீரம். யோசிக்கவே கூடாது, அதுக்கு பேர் தான் வீரம். ஆனா உண்மையான வீரம் எது? சிந்தித்து செயல்படுறது உண்மையான சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங். அது எப்ப முடியும்? திங்க் பண்ணும். அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா எஜுகேஷன் நாலேஜா மாறி, நாலேஜ் என்ன பண்ணும்? உங்க கான்பிடன்ஸை பெட்டர் பண்ணி கொடுக்கும். கான்பிடன்ஸ் பெட்டர் ஆச்சுன்னா நீங்க எந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணி கொடுத்துருவீங்க. உங்க பிசினஸ்க்கு இதுதான், உங்க ஃபேமிலிக்கு இதுதான், நம்ம சமுதாயத்துக்கு இதுதான். கஷ்டமான ஒண்ணு கேட்கவே இல்லை. ஒரு ஸ்பேர் பார்ட் இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். அவ்வளவுதான். எங்க இருக்கு கேக்குறீங்களா? அவ்வளவுதான் கேட்கணும். அது யூஸ் பண்ண முடியுமா? 100% யூஸ் பண்ண முடியும், எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். அது செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா ஃபேமிலி இஸ் ஹாப்பி, உங்க சமுதாயம் ஹாப்பி, எல்லாமே இன்னும் பெட்டரான ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்குள்ள போகணும். ரைட்? அப்போ லாஜிக்கலா அந்த ஸ்டெப்குள்ள போலாமா? ஒரே ஒரு டூல் மட்டும் சொல்லி கொடுத்து முடிச்சிருவோமா? அப்புறம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தடவை நான் வரேன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வராம இருக்கிறது பெட்டர். அப்படி பண்ணிடுவோம். இப்ப இங்க இருந்து டெல்லி போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, உங்க பேர் என்ன பிரதர்? முகமது தோஸ். ஓகே தோஸ், இங்க இருந்து டெல்லி போகணும். கார்ல போவீங்களா, ட்ரெயின்ல போவீங்களா, ஃபிளைட்ல போவீங்களா, இல்ல பஸ்ல போவீங்களா? கார், பஸ், ஃபிளைட், ட்ரெயின், எதுல போவீங்க? ஃபிளைட். நீங்க? ஃபிளைட். தம்பி நீங்க? இப்போ நான் இப்பதான் சொன்னேன், ஒரு சிச்சுவேஷன் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் எங்க இருக்குன்னா கேள்வி கேட்கறதுல இருக்குன்னு சொன்னேன். ஆமா அப்படி இல்ல அப்படின்னா நீங்க சிச்சுவேஷன் பொறுத்து அப்படி வந்து ஆன்சர் சொல்ல பாக்குறீங்க. நான் ஒண்ணு கேட்டது, ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் எங்க இருக்கு? கேள்வி கேட்கறது. இப்ப நான் வந்து நீங்க டெல்லி போகணும்னு சொன்ன அடுத்த கேள்வி என்ன கேட்கணும்? எதுக்கு? அதான் கேட்கணும். இல்ல அதோட முக்கியமான கேள்வி ஒண்ணு இருக்கு, யாரு காசு? அது முக்கியமான கேள்வி. ஏன் காசு? அப்படின்னா ஃபிளைட் தான். உன் காசு நான் டெல்லிக்கு போயிட்டு
அப்படி சிம்பிளா முடிவெடுக்கலாம் இல்ல. இப்படி முடிவெடுக்கணும்னா கூட நீங்க என்ன பண்ணி ஆகணும், கேள்வி கேட்டாகணும்ல. எதுக்கு டெல்லிக்கு போகணும், ஒரு கேள்வி, ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் அது நீங்க போகணும். என்னைக்கு நடக்குது, ஓகேங்களா? திங்கக்கிழமை நடக்குது. அப்ப எத்தனை நாள் இருக்கு, இன்னும் 2 நாள் இருக்கு. இப்ப எவ்வளவு முடிவு எடுத்தா ஏர்போர்ட்ல இருந்து அந்த ஹால் எவ்வளவு தூரம், ட்ரெயின் ஸ்டேஷன்ல அந்த ஹால் எவ்வளவு தூரம், இப்பெல்லாம் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நீங்க சப்போஸ் ஒரு ஃபிளைட்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க அங்க போய் இறங்கணும்னு ஒருத்தர் கேட்கறாரு, எதுக்கு ஒரு ஃபிளைட்ல வந்த, ட்ரெயின்ல வந்துருக்கலாமே அப்படின்னு கேட்கறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க, மொத்தம் 4 இருந்துச்சு, கார் இருந்துச்சு, பைக் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, நான் ஏன் இதை சூஸ் பண்ணா, இதனால சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னா இருக்கும். அப்படி தோணுமா இல்லையா? அப்ப அந்த முடிவு எடுத்ததுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமா இருக்காது? ஏன் ஃபிளைட்ல வந்த, ஓ சொன்னாங்க போனேன், அப்புறம் ட்ரெயின்ல வர சொன்னாங்க, என்ன தண்டத்துல இருக்க கேட்பாங்கல்ல, நியாயமா கேட்கணும். இதுக்கு பேர் தான் அந்த டூல். இந்த டூல் பேர் வச்சுக்கணும். இந்த டூல் பேர் தெரியுமா? ஏபிசி, ஆல்டர்னேட்டிவ்ஸ், பாசிபிலிட்டிஸ், சாய்ஸஸ். ஆல்டர்னேட்டிவ்ஸ், பாசிபிலிட்டிஸ், சாய்ஸ். 4 ஆல்டர்னேட்டிவ் இருந்தது. என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ்? கார் இருந்தது, பஸ் இருந்தது, ட்ரெயின் இருந்தது, ஃபிளைட். இதனால எனக்கு கிடைச்ச ஆல்டர்னேட்டிவ்ஸ். அத கார் நான் யூஸ் பண்ணல, நினைச்சாலே அவ்வளவு தூரம் ஓட்ட முடியாது. அதனால என்ன பண்ண, தூக்கி எரிச்சிட்டேன். மீதி 3 பேர் என்ன? பாசிபிலிட்டி. பஸ்ல போயிருக்கலாம், ட்ரெயின்ல போயிருக்கலாம், இது 3 பேருக்கு பாசிபிலிட்டி. இந்த 3ல நான் ஏன் பஸ் வேணாம்னு சொன்னா 1 2 3 4 இந்த ரீசன். நான் ஏன் ஃபிளைட் வேணாம்னு சொன்னா இந்த ரீசன். நான் ஏன் ட்ரெயினை சூஸ் பண்ண இந்த ரீசன். இப்ப என்ன பண்ணேன், இந்த 3 பாசிபிலிட்டி வந்து என்ன பண்ண, நான் சாய்ஸா எடுத்துட்டேன். இந்த டூலுக்கு பேர் என்ன? ஏபிசி, ஆல்டர்னேட்டிவ்ஸ், பாசிபிலிட்டிஸ், சாய்ஸ். இப்ப நீங்க இங்க இருந்து சென்னை போகணும், ஆத்தூர் வழியா போலாம். ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் போயிடலாம். தருமபுரி, கிருஷ்ணகிரி போய், ஒசூர் போய், ஆம்பூர் போய், தருமபுரி, கிருஷ்ணகிரி போய், ஆம்பூர் போய், வேலூர் போயிடலாம். இன்னொன்னு நேரம் அரூர் போய், ஊத்தங்கரை போய், திருப்பதி பிடிச்சு போயிடலாம். அப்படின்னா இந்த 3ல எந்த ரோட்ல போவீங்க சென்னை? சிறுபுடி போடுங்களா? அப்படி முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்றேன். திருப்பி நீங்க ஆன்சர் அப்படி சொல்றீங்க, இது சாப்பிட்டா அதுல போயிட வேண்டியது. அப்படி இல்ல, நான் ஏன் சென்னை போறேன் கேக்குறீங்களா? நான் சொல்றேன், ஒண்ணு இல்ல, ஒரு டூர் தான் போறப்பா அப்படின்னு நான் சொல்றேன். எதுல போறோம்? கார்ல போறோம். இப்படி சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, கிருஷ்ணகிரி 30 கிலோமீட்டர் சுத்துதான், நான் அந்த கிலோமீட்டர் வழியே போனேன். ஏன்னு கேட்டா, ரொம்ப நாளா பார்க்காத மருந்து எங்க பெரியப்பாவை நான் பார்த்துட்டு போனேன் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அங்க வந்ததுக்கு அப்புறம் நான் கேட்கிறேன், ஏன் சுத்திட்டு வந்து கிருஷ்ணகிரி வழியா? 30 கிலோமீட்டர் சுத்தாச்சு. 30 இல்ல 33 எனக்கு தெரியும். ஆனா இதுக்காக வந்தேன், அதனால பெரிய வேலை இருக்கிறதுனால என்ன பண்ணேன், பெரியப்பாவை பார்த்து அப்படி சொல்லும் போது அந்த முடிவு ஒரு தீர்க்கம் இருக்கா இல்லையா? இப்படி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும், ஒரு ஏபிசி டூல் போட்டு பிசினஸ் பண்ணாலும் சரி, ஒரு ஃபேமிலி முடிவு எடுத்தாலும் சரி, ஏபிசி டூல் போட்டு ஒரு முடிவு எடுக்க பழகிட்டீங்க. இந்த மாதிரி 15 டூல் இருக்கு, நான் உங்களுக்கு ஒரு டூல் மட்டும் சொல்லித்தரேன். இப்படி இந்த டூலை யூஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்க கத்துக்கிட்டீங்கன்னா, உங்க முடிவை பொதுவா யாரும் பெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன தோணும், கவுசா தெளிவா முடிவு எடுப்பாரு, கிளீனா ஸ்ட்ரக்சர் பண்ணி முடிவு எடுப்பாரு, நியாயமா கேள்வி முடிவு எடுப்பாரு. அந்த பேர் வாங்கும்போது என்ன ஆகும், குடும்பத்துல உங்க நாலேஜ், உங்க லெவல் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் பெட்டரா. 4 பேர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, கவுஸ் கேட்டுக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. ஹலோ, யாரு முடிவு எடுத்தா? கவுஸ். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த பேர் இருக்குல்ல, 2 பேர், 2க்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஹலோ, என் குடும்பத்துல நிறைய சொந்த பந்தங்கள் என்னை பார்த்து அதிர்ச்சியானது அதான். ஏன்னா நீ அப்படி இருந்து எப்படி அப்படி கேட்டாங்க. அப்படி ஆனதுக்கு காரணம் என்ன, இந்த அட்டன் பண்ண ஒரு 2 3 ப்ரோக்ராம்ஸ் தானே, அதனால அட்டன் பண்றோம். ஆமா, இந்த மாதிரி நம்ம ஏன் பண்ணல அப்படின்னு யோசிக்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு, பெட்டர்மெண்ட் கிடைச்சிருக்கு, சுத்தி இருக்கவங்க நம்ம மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதா கேட்க? ஹலோ, நமக்கு இருக்க மிகப்பெரிய பெயின் எத்தனைங்க, எவனு மதிக்கலங்கிறது பெயின். நிறைய பேர் கோபமே அதானே, உண்மை சொல்லு. நம்ம பள்ளிவாசலுக்கு போறோம், போனோம்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் இல்லைங்கிற ஒரு கோபம் வருதா இங்க? எல்லாம் வயசானவங்களும் உட்காந்துருமா தெரியும், நீங்களே இருக்கடா நம்ம விட்டுறாது தோணுதா இல்லையா? இது கூட வேகமா லேட் தெரியுது இல்ல, அப்படி நமக்கு தோணும். வெளியே வந்து நம்ம பேசிக்குவோம்ல, எதார்த்தமா இப்படி விட மாட்டானுங்க அவட பேசிட்டு இருக்கோம்ல, எந்த ஒரு தலையாடுறது தெரியாம பாக்குறீங்களா? லவ் யூ. இப்போ ஏன் அவங்களை விடல அப்படின்னா,
நீங்க நாலேஜபிள் அவங்க எப்படி நீங்க காட்டுனீங்க? உங்களுக்கு ரெண்டே ரெண்டு தான் தெரியும். ஒண்ணு எதுக்கு சண்டை போடுறது, கத்துறது, இல்லையா அந்த இடத்துல ஓடி போய் ரெண்டுதான் தெரியும். அது அவன் வியாதியிலே பேர் வச்சிருக்கான். என்ன வச்சிருக்கான்? ஒரு பிரச்சனை வந்தா ஓகேவா 3 F யூஸ் சொல்றேன். 3 F. ஃளைட்னா என்ன? வாட்டர் ஓடிரு. ரெண்டாவது ஃபைட், சண்டை போடுறது. மூணாவது ஃப்ரீஸ். அப்படி பார்த்துட்டே இருக்கு. நீயே முடிவு எடுத்துக்கோ, அடிக்கொண்டு நடில் தப்பிச்சு விட்டுரு அப்படிங்கிற. என்ன பண்ணணும்? டீல் அப்படின்னு சொல்றேன். என்ன சொல்றோம்? டீல் பண்ண சொல்றோம். சிச்சுவேஷன் என்ன பண்ணணும்? டீல் பண்ண தெரியும். எப்ப டீல் பண்ண வரும்? திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். ப்ராப்ளம் சால்விங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கரெக்ட். ரெண்டு சிச்சுவேஷன் டீல் பண்ணி கொடுங்க. எல்லா வயசானவங்க கீழே ஒப்படைச்சு தம்பி நீ பாத்துக்கிட்டு கிளம்பி போயிட போறாங்க, அவ்வளவுதானே. பட் நமக்கு தெரிஞ்சது பூரா என்ன? கத்து வாட்ஸ்அப்ல போட்டு வருது, 4 பேருக்கு காசிப் பண்றது, கிட்ட மாதிரி பேசுறது. ஏன் எல்லாரும் அதான் பண்றாங்க, நானும் அதான் பண்றேன். நம்ம சமுதாயங்கள் ஆகவே ஆகாது. யாராவது மாத்தணும்ல, யாராவது மாத்தணும்ல. அந்த ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்க ரெடியா இருக்கீங்களா? உங்க ஏரியால அதான் பெஸ்ட். சப்போர்ட் பண்ணி சார் எவ்வளவு ரெடி? சரி சூப்பர். அடுத்த ப்ரோக்ராம் கூட வேற அடுத்த தடவை இந்த ப்ரோக்ராம் நடக்கும் போது ப்ளீஸ் டூ கம் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹிஸ்டரி பேசும்போது கொஞ்சம் ராவா இருந்தாலும் ப்ளீஸ் லேர்ன் இட். பிகாஸ் உண்மையை சுஹேல் சொன்ன மாதிரி டாக்குமெண்டட் ரிலிஜன் உலகத்துல எதுவுமே கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மத்தவங்க எல்லாம் தெரியாது, புத்து மதிப்பு பண்ணணும்னு சொல்லுவாங்க. நாம கிட்ட இப்படிதான் பண்ணணும்னு இருக்கு. எஸ் சொல்லணும். இதை விட சந்தோஷம் பெருமை வேற என்ன இருக்க முடியும்? அது நமக்கு புரிஞ்சிச்சுன்னா இன்னும் கான்பிடென்டா, இன்னும் பிரைடோட, இன்னும் சந்தோஷமா பிராக்டிஸ் பண்ணவும் மாட்டோமா? சோ அந்த ஆங்கிள் பாருங்க. இந்த டூல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏபிசி டூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா சிச்சுவேஷனுக்கும், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு உறுதியாக இன்ஷாஅல்லாஹ் நம்புங்க. we will always discuss. நிறைய பிரச்சனை பத்தி பேசுவோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய விளையாடுவோம், நிறைய சிரிப்போம், நிறைய லேர்ன் பண்ணுவோம். we'll make ourselves very knowledgeable. நம்ம இன்ஷாஅல்லாஹ் நம்ம நாலேஜபிளா மாத்துறோம். நம்ம சுத்தி இருக்க கம்யூனிட்டியும் இன்ஷாஅல்லாஹ் நாலேஜபிளா மாத்துறோம். மத்தவங்க நம்ம பிடிக்கிற ஒரு சமுதாயமா இன்ஷாஅல்லாஹ் மாறிடுங்க. Can you all do it? Yes sir. Thank you very much.